கடந்த தேர்தலில் பாஜகவால் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை இழந்தோம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை மகாயுத்தம் மேடை பகுதியில் காணலாம். அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு நிலையான கொள்கை கிடையாது. அந்த கல்வியை மாநில பட்டியலில் இருந்த கல்வி பட்டியலை இவங்க மத்தியில் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் மத்தியதுக்கு கொண்டு வாங்க. மாநிலத்தில் இருந்த மத்திய அரசு எடுத்துக்கிட்டது. அப்போவே அவங்க அம்மா அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க, அறிக்கை கொடுத்தாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. அதே மாதிரி நீட்டு தேர்வு உங்களுக்கு தெரியும். அதுக்கும் காரணமாக இருந்தது இவங்க தான். கையெழுத்து போட்டுட்டு இங்கே இதை எங்களுக்கு ஒரு சூட்சமாக தெரியும், எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு உதயநிதி எல்லாம் சொன்னார். இன்றைக்கி வேறு ரகசியத்தையும் சொல்ல மாட்டேன்னு இந்த திட்டமும் நிறைவேற மாட்டேன்றது. இது மாதிரி தான் அவங்களுக்கு முன்னுக்கு முரணாக மக்களுக்கு சொல்கிறது ஒன்று, மத்திய அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், ஆனால் வலிக்கவும் செய்யாது. அது மாதிரி செய்கிறதா திமுகவுடைய கொள்கை. எப்பொழுதுமே அவங்க காலத்தில் எந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளும் காப்பாற்றப்பட்டதில்லை. தமிழனுடைய உரிமை தமிழுடைய எல்லாம் நமக்கான இது பூராமே பறி போயிருக்கு. கச்சத்தீவாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கும், முல்லை பெரியார் பிரச்சனை, எல்லாத்திலையும் நம்ம உரிமையை இழந்து தான் இருக்கோம். ஆனால் அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசுறது ஒரு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர், 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இன்னைக்கு அத்தனை தமிழக மக்களும் விவசாயிகளும் பாராட்டுகின்ற ஒரு முன்னாள் முதலமைச்சரை, ஒரு பொதுச் செயலாளரை, எங்கள் பொதுச் செயலாளரை இன்னைக்கு மாதிரி பாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ மாங்காய் இனித்தோ அப்படின்ற மாதிரி மாங்காய் பிடித்ததோ என்ற அடிப்படையில் பேசுவது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இன்னொரு முறை இவர் பேசினார்னா, இவர் ஏற்கனவே பேசி வாங்கி கட்டியிருக்காரு, என்கிட்டலாம் வாங்கி கட்டியிருக்காரு அண்ணாவை பற்றி பேசி. எனவே இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பற்றி பேசி இது மாதிரி தான் வாங்கி கட்டிட்டார். இப்போ எங்கள் தலைவர் எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி பேசுகிறாருன்னா உண்மையிலேயே அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம். நாடாளுமன்ற தேர்தலில் சு வெங்கடேசங்க எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வித்தியாசம்? 1.25 லட்சம் ஓட்டு, 1,40,000 1.25 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். என்னங்க என்ன மதிவான அது ஒத்துக்கிறியா? அப்போ எங்களை யார் எதிர்த்தா? இஸ்லாமியர்கள் போகவே முடியல. நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம், கூட்டிகிட்டு போனோம், முதல்ல போனோம். நாங்கள் தான் அன்னைக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இன்னைக்கு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர், மேயர், வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் ஃபேவர் பிளாக் போட்டிருக்காரு அந்த பள்ளிவாசலுக்கு. போனதுக்கு என்ன, உடனே வரக்கூடாது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்க, பிஜேபி கூட்டணியோடு வரக்கூடாது சொன்னாங்க. நீ ஊடகங்கள்லாம் அதை போட்டு அதிமுகவுக்கு எதிர்ப்பு, இஸ்லாமியர் நுழைய விடவில்லை அப்படின்லாம் ஹெட்டிங் நியூஸ் போட்டீங்களா? போடலையா? ஏன்னா அதுக்கும் தலையாமாவா? அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர், இந்த மாதிரி இயக்கங்கள்லாம், இந்த மாதிரி சமுதாயம்லாம் என்னாச்சு, எங்களை பாரதிய ஜனதா ஆதரித்ததுனால தான் எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு மக்கள் தமிழ்நாட்டு, அதுவும் மதுரையில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு ஓட்டு உழுகாததுக்கு காரணம் வேறு எந்த காரணமும் இல்லை. கழக தொண்டர்கள் அருமையாக வேலை பார்த்தார்கள். நாங்கள் எதுக்குறோன்ற இஸ்லாமியர்களே இன்னைக்கு எங்களுக்கு பக்கம் இருக்காங்க, சிறுபான்மை எங்கள் பக்கம் இருக்காங்க. இந்த வாக்குகளை எப்படியாச்சும் இப்போ திமுகவுக்கு விழுகிற வாக்கு எங்களுக்கு விழுந்துரும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, எங்களை நாங்கள் பிஜேபிக்கு துணை போகிறோம். எப்படி பாருங்க, அண்ணாமலை என்னன்னு எங்கள் தலைவரை இழிவாக பேசுகிறாரு. அவருக்கு நாங்கள் துணை போவோமா? ஏன்னா நாங்கள் இழி பிறவியா? புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் நாங்கள்.